99 டிசம்பர்ல நான் வானத்தை போல ஷூட்டிங் சாலக்குடியில பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இங்க ஜனவரியில இங்க வந்து எடிட்டிங், டப்பிங், ரீரெக்கார்டிங்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த வேலைகள்லாம் ஃபைனல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு படம் அப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை பத்தி எல்லாரும் எக்ஸ்ட்ரானரியா பேசிட்டே இருக்காங்க. எனக்கு அந்த படம் பார்க்கணும் ஆர்வமா இருக்கு. ஆனா டைமே கிடைக்கல. அப்புறம் ஜனவரி 10th அன்னைக்கு காலையில கொஞ்சம் டைம் ஃப்ரீயா இருக்கு. ஏன்னா ஈவினிங் வந்து வானத்தை போல ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷன். அப்ப அந்த படத்துக்கு போலான்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு நான் போயிட்டேன். அந்த படம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவா இருந்தது. அப்படியே செகண்ட் ஹாஃப் பார்த்துக்கிட்டே இருக்கேன். படத்து அப்படியே நம்ம இன்வால்வ் ஆகி எண்டு கிளைமாக்ஸ் வரும்போது தியேட்டர் மொத்த ஆடியன்ஸும் ஒரு மாதிரி ஒரு அதிர்வை ஏற்படுத்திடுச்சு. அப்புறம் படம் விட்டு எல்லாம் வெளியில வரோம். யாரும் யார்ட்டையும் பேசல. வழக்கமா ஒரு சினிமா பார்த்தா எல்லாரும் சில பேர் பாசிட்டிவா பேசுவாங்க, சில பேர் நெகட்டிவா பேசுவாங்க. ஏதோ ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு பேசிட்டே தானே நடந்து வருவோம். நான் அப்படியே சைலண்டா வந்தேன். அப்படியே வந்து வழக்கமா சிகரெட் எல்லாம் பத்த வைப்பேன் நடந்து வரும்போது. அது கூட நான் இன்னைக்கு பத்த வைக்கல. அப்படியே நான் நடந்து வந்து வீட்டுக்கு வர்றேன். எனக்கு என்னமோ இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடவும் தோணல. அப்படியே மாடியில போய் உட்காந்துருக்கேன். என் ஒய்ஃப் வந்து 3 மணிக்கு இல்ல பொங்கல் வருதுங்க, நாங்க பர்ச்சேசிங் போன பையனை கூப்பிட்டு கார் எங்க அனுப்புனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. கார் அந்த தியேட்டர்ல விட்டு நடந்தே வந்திருக்கேன். அப்புறம் நமக்கு வந்து டிரைவருக்கு வந்து அப்ப செல்போன் எல்லாம் கிடையாது. நான் உடனே அந்த தியேட்டர் நம்பர் வாங்கி இந்த மேனேஜர் போன் பண்ணி, சார் என் வண்டி நம்பர் இது அங்க இருக்கு, தயவுசெய்து என் வீட்டுக்கு அனுப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டிரைவர் வீட்டுக்கு வர சொன்னேன். டிரைவர் வீட்டுக்கு வந்து அவர் சாப்பிட வச்சுட்டு அப்புறம் அனுப்புனேன். இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி நம்ம அதுல இருந்து மீள முடியாம பண்ண படம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சேது. டைரக்டர் பாலாவுடைய ஃபர்ஸ்ட் படம். அவ்வளவு ஒரு அற்புதமான படம். காற்றில் கலந்து விட்டாய் கண்ணம்மா, கண்கள் கலங்குதடி.